200 MBPSல நீ கிரியேட் பண்றதுக்கும் பிஜிஎம்ஐயோட சர்வர் வந்து இருக்கிறதுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? நீ ஏடா நீ படிச்சு கிடிச்சு ஏதாவது பண்ணியாடா? ஏடா பிடிச்சி ராடி பண்ணிட்டுறாடி அமைதாரா அவன் சொல்லுவான்டா 100 பேர் வந்தா எப்பவுமே பிங்காருன்னு உலகத்துக்கே தெரியும். சொல்றான் 1000 சொல்லுவான். அமைதாரா நீ ஸ்டீம்ல இருக்கல அமைதியா பார்த்து கடந்து போடுற தற்கொலையான்னு வேணா பேசினா அமைதியா போயிரு. கழுதைக்கு போய் பால் எடுத்து நம்ப வைக்க முடியுமா ஏதாச்சும்? ப்ரோ என்ன டிராஃபி ப்ரோ? டிராஃபில பர்த்டே ட்ரீட் நேத்து எல்லாம் ஒரே விஷ் பண்ணிட்டே இருந்தாங்கல்ல, அதனால பர்த்டே சோலோ பர்த்டே ட்ரீட் நம்ம ஆடியன்ஸ்க்கு. ஒவ்வொரு மேட்ச் ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு. ஒவ்வொரு மேட்ச் ஜெயிக்கிறவங்களுக்கு அவங்க அமேசான்ல எது கேட்டாலும் 1000 ரூபாய்க்குள்ள வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா ஜிபேல கூட வாங்கிட்டு அவங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். பிரியாணி கூட வாங்கிக்கலாம். பர்த்டே ட்ரீட் என்னால போய் எல்லாருக்கூடயும் நேரடியா வந்து பர்த்டே ட்ரீட் கொடுக்க முடியாது. அதே மாதிரி இவங்களுக்கு தான் சொல்லி கொடுக்க முடியாது. அதனால ஒரு ரூமை போட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு பர்த்டே ட்ரீட், அவ்வளவுதான். அவங்க ஜாலியா நம்மளால முடிஞ்சது அந்த மாதிரியும் ட்ரீட் வைக்கணும்னு ஆசை தான். அக்கௌண்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா வச்சிருப்பேன். அந்த மாதிரி பார்ப்போம். வைக்கிறவங்களுக்கு அக்கௌண்ட்லாம் வந்த பிறகு அதில் கோடி ரூபாய் இருக்கும். அப்போ வைக்கிறேன். அப்போல்லாம் வந்து ஒரு பெருசாக இருக்காது. எதுவும் 30 லட்சமா 40 லட்சமா தம்மி போவாதான் இருக்கும். அப்போ பண்ணிடுவோம். இப்போ நம்மளால முடிஞ்சது பண்ணுவோம். பண்ணாமல் இருக்கக்கூடாது. நேரம் காலத்தை தவிர்த்து பெருசா பண்றது சின்னதாக பண்றதையும் நம்ம மாற்றி பண்ணிக்கலாம். எப்படி? ஐயோ 7 கிலோ எடுத்துட்டான் ப்ரோ. ஐயோ இங்க பாரு தம்பி, 7 கிலோ போட்டு ஒருத்தர் மாஸ் பண்றாப்ல. அவரை தாண்டி அவனால ஜெயிக்கவே முடியாது. அவர் பேர் ஸ்பைனி. போட்டு பழக பாரு. அடுத்து 8வது நோக்கி வரா பாரு. அவன் மாதிரி 8வது இல்ல வஞ்சா இப்போ பறந்து அடிக்கிறாப்புல எல்லாத்தையும். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஒரு தரமான மக்கள்லயே ஒரு தரமான ஆட்டக்காரர் இருக்காப்புல. அவ்வளவுதான். நீ அவ்வளவுதான். பர்த்டே ட்ரீட் பிரைஸ் உனக்கு வராதுன்னு நினைக்கிறேன். உனக்கு பாப்போம். என்ன தண்ணி வண்டி தூக்கிட்டியா நீ? போச்சு அவ்வளவுதான். அப்புறம் எப்படி இது எடுத்தியா? பிஆர்டிஎம் எடுத்தியா? அவ்வளவுதான். அப்ப எப்படி ஜெயிப்ப நீ? மாயிலோட ஜெயிக்க மாட்டப்போ. Happy birthday, wishing you epic wins, great teammates and endless fun ahead bro. Diva Anush bro, thank you Tala. Hi mother bro, love from Telangana. Teja is live, Queen is live. Oh thank you so much. Queen is live. Nandri varamari tan. ஸ்பைடி போட்டா ப்ரோ. பாஸ்வேர்ட் எதுல ப்ரோ போடுற? தல பாஸ்வேர்ட் லைவ் சாட்ல ப்ரோ. யாரையுமே கூப்பிடல ப்ரோ. இது வந்து நேத்து என் பர்த்டேக்கான ட்ரீட் ப்ரோ. இது நேத்து எல்லாம் அவ்வளோ பேர் ஞாபகம் வச்சு பர்த்டே ஹாப்பி பர்த்டே நீங்க 3000 பேர் கமெண்ட் போட்டீங்க. அதுல 2000 கமெண்ட்டுக்கு மேலே ரிப்ளை பண்ணிருக்கிறேன். இன்னொரு 1000 கம்ப்ளைண்ட் இன்னைக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து காலையில நைட் வரைக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன் எல்லாத்துக்கும். இன்னும் இருக்கு. எப்படி இந்த வாரத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுறேன். எல்லா கமெண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணி பண்ணாலும் அப்பயும் திடீர்னு கமெண்ட் போட்டுறீங்க. மறுபடியும் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அதுக்காக ஒரு மக்களுக்கு பர்த்டே ட்ரீட் வைக்கிறதுக்காக தான் நடக்குது போகுது. லைவ் இதில் எதாவது வரும். யாரையும் இன்வைட் பண்ண மாட்டோம் தலை. லைவ் சாட்லேயே வரும் தலை. யாருக்கும் பாஸ்வேர்ட் மறைக்க மாட்டோம். எதுவுமே பண்ண மாட்டோம். அப்படியே போட்டு ஜெயிக்கிற. நேற்று கொஸ்டின் கேட்டு கொடுத்தோம்ல, இன்னைக்கு வந்து மேட்ச். அவ்வளோதான். வர ஜெயிக்கிற, பரிசு மாஸ் காட்டுற, பட்டாசு கிளப்புற. அவ்வளோதான். சிம்பிள். லைவ்லயே இருக்கும். லைவ் சாட்லயே இருக்கும். லைவ்லயே பார்த்தாலுமே தெரிஞ்சிடும். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்லாம் 2-3 நிமிஷம் டைம் ஆயிடுச்சு. 80 பேர் தான் ஜாயின் பண்ணாங்க. 20 பேர் அவ்வளோ நேரம் டைம் இருந்துச்சு. ஈஸியாக ஜாயின் பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்லாம் உனக்கு தெரியாமல் இருந்திருக்கும்.
பட் இனி ஒரு மேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கிறதுல ஹாப்பி பர்த்டே மதன். நான் முடிச்சு ப்ரோ. பர்த்டே முடிச்சு ஒரு நாளை கடந்துருச்சு ப்ரோ. முடிச்சு போன பர்த்டேக்கு நம்ம மேல அடிச்சு ஒன்றும் பிரோஜனம் இல்லை. பட் ஜனவரி ஃபுல்லாக என் பர்த்டே தான். இருந்தாலும் நன்றி. அது வேற மறந்துட்டேன். ஹாப்பி பர்த்டேல நன்றி. இது வேற மறந்துட்டேன் நான். ஒன் டைம் மட்டும் குட்டி மதன் 2 சொல்லுங்க ப்ரோ. அந்த வீடியோ அடிக்கடி பார்ப்பேன் ப்ரோ. ஒன் டைம் மட்டும் குட்டி மதன் 2 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுங்க ப்ரோ ப்ளீஸ். என்னது ப்ரோ? என்னது? என்ன தண்ணியில எங்கேயோ போயிட்டு இருக்கான்? 8 கிலோ எடுத்துட்டு இவ்வளவுதான் ஹையஸ்ட் கில்லு இந்த ஸ்பைடி தான். 8 கிலோ எடுத்துட்டு எங்கேயோ தண்ணியில போயிட்டு இருக்காப்ல. ஓகே சாரனே உயிரோடு இருக்கியா? என்ன சார் நான் அமைதியாக யாரும் அடிச்சுட்டாங்க போல ஒன்ன. சாரனே ஷான் போன் எடுத்துட்டியா? சார் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. சாரனே மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுறியாடா? அண்ணா ஆமா நான் மைக் ஆஃப் பண்ணி வச்சு பேசினேன். அச்சு ஓட விடுறானே. சார் போன் எடுத்துட்டியா? எடுத்துட்ட போனினே. போடு மாஸ் போ. ஐயோ வெரி டயர்ட் வேற ப்ரோ. தந்தூரி மேன் நெகட்டிவ் ப்ரோ. அதெல்லாம் நெகட்டிவ் இதெல்லாம் மறந்து போயிரும் ப்ரோ. எப்பவுமே நெகட்டிவ் திங்ஸ் அந்த மறதி பவர் இருக்கு. நெகட்டிவ் திங்ஸ்லாம் தப்புன்னு மறந்து போயிடும் எனக்கு. அவ்வளோதான். அவனை நான் வேற சொல்லக்கூடாது. உன்னை போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் எனக்கு தெரியுது. அவ்வளோதான். நீ சாவ போறது வந்துச்சு எனக்கு. தலை அந்த 3 மில்லியன் சேனல்ல பிஜிஎம்ஐ லைவ் பார்க்க முடியுமா தலை? வார் ஏதாவது வேணா ஸ்பெஷலாக ஏதாவது வார் நடத்தின உண்டு. பட் பிஜிஎம்ஐ வாய்ப்பில்லை தான் நினைக்கிறேன். ஏன்னா அது ரோண்டோட பாட்காஸ்ட் சேனலு. அது என்னோட சேனல்ல இந்த ஸ்டம்பிள் கேஸ் போட முடியாது. ஏன்னா 12 மணிக்கு மேலே போயிட்டு மறுபடியும் ரொம்ப நேரம் அடிக்க முடியாது. ஏன்னா காலைல 9 மணிக்கு லைவ், 8 மணிக்கு 9 மணிக்கு லைவ் வரும் அப்படின்னா நைட்டு 1 மணியோடு முடிஞ்சிடும் ஸ்ட்ரீம். அதுக்கு மேலே போட்டால் வீடியோ ஓட முடியாமல் போயிடும். அது அப்புறமேட்டு அந்த 1 lakh வியூஸ் கணக்கெல்லாம் போயிடும். அது இல்லாமல் ட்ரெண்டிங் வீடியோ போகாது. அதனால் 17 மணி நேரம் ஆன பிறகு இந்த லைவை கட் பண்ணிட்டு மறுபடியும் இதே சேனல் லைவ் போட்டால் அடுத்த 2 நாள் லைவ் போட்டால் நோட்டிஃபிகேஷன் போகாது. உதாரணத்துக்கு என் பர்த்டே நீ கட் பண்ணிட்டு போட்டனால நேற்று பாருங்கள் எனக்கு எந்த லைவ் நோட்டிஃபிகேஷன் போகல, எதுவுமே போகல. 10,000 வியூஸ் கம்மியாக போச்சு. அந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். அதனால் இந்த சேனல் 18 மணி நேரம் ஸ்ட்ரெயிட் லைவ் அடிக்கும். எப்பயும் போல் ட்ரெண்டிங் அடிக்கிறது, லாக்ஸ்க்கான வியூஸ் அடிக்கிறது இந்த சேனல் பார்த்துக்கும் பிஜிஎம்ஐல. அது இந்த சேனல் கட் பண்ண பிறகு அங்கே போய் ஸ்டம்பிள் கேஸ் போடுறோம் பார்த்தீங்களா? அந்த ஸ்டம்பிள் கேஸு, ரோண்டோட விளாகு, ரோண்டோட பாட்காஸ்ட்டு, அப்புறம் பிசி கேமு, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பயப்படாமல் இன்னொரு லைவ் திரும்பி போடுறதுக்காக அந்த சேனல். அவ்வளோதான். அந்த சேனல் ஒரு செகண்டரி தானே ஒழிய அது ப்ரைமரியாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ரோன் ப்ரோ சேனல். பேர் ரோன் ப்ரோ மேட் ரோன் வைக்கிறேன்னாரு. இல்லை வேணாம் உன்னோட பேரே வச்சுக்கோ அப்படின்னா அதனால 2.1 வச்சிருக்கேன். அவ்வளோ வேற ஒன்று. நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக வேற ஒன்று. நம்ம சேனல் எப்பயுமே நம்ம உயிரை கொடுத்து ரெடி பண்ண சேனல் தான் எப்பவுமே நம்ம சேனல். இதுதான் நம்ம சேனல். இதுதான் எந்த பிரச்சனையும் வரலாம். இதுதான் 1 மில்லியன் அடிக்கும். மறுபடியும் 700K வரும். ஒரு பிரச்சனை வாழ்க்கைன்னா வராமல் இருக்காது. நான் என்னைக்காவது ஏதாவது காண்டாயிரி மொத்தாங்கம்மானு எவனோ போட்டு கிளிக்க போகிறேன். என்னைக்கு நான் வெடிக்க போகிறேன்னு எனக்கே தெரில. இந்த பொட்டையெல்லாம் என்ன ஏன் குஞ்சு சப்பி தான் பொழைச்சிட்டு வேற. அவனுங்க ஆம்பளையா பொம்பளையானு தெரில, ஆம்பளை பொம்பளையானு தெரில. அவங்கள பற்றி கண்டென்ட் போட்டு வீடியோ போடலாம்லாம் முழுக்க என்னை பற்றி தான் பேசிட்டு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னைக்கு ஒரு நாள் நான் பஸ் அவுட் ஆக போகிறேன்னு தெரில. ஆனால் நானும் கண்ட்ரோல்டாக தான் இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ஐம் கண்ட்ரோலிங் மை செல்ஃப். ஆனால் எல்லா நாளும் ஒரே மனிதர்கள் இயல்பு தானே. என்னைக்கு என்னாகும் ஏதாகும், என்னைக்கு அடிங்க ஆரம்பிச்சு தேவை முடிக்க போகிறேன்னு தெரில, எந்த பிரச்சனை மாட்ட போகிறேன்னு தெரில. அதனால ரெடி ஃபார் எவ்ரி திங் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்கு. எல்லாம் ஆல்ரெடி வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இனிமேல் பார்க்குறது ஒரு மேட்ரு கிடையாது. பார்த்தீங்களா ப்ரோ? ஷாருன்னு டெக்னிக் பண்ணுறான் ப்ரோ. டெக்னிக்கு அவனை இறங்குற மாதிரி இறங்க வச்சு
அவனை இறங்குற மாதிரி சண்டை போடுற மாதிரி சண்டை போட வச்சு அப்படியே அவனை தண்ணி வண்டி எடுக்கலான்னு பார்த்தான் ப்ரோ. அவன் உசாரான ஆளா இருந்தான். தண்ணி வண்டி வெடிஞ்சாலும் வெடிட்டுமே ஒழிய உனக்கு நான் தண்ணி வண்டி தர மாட்டேன்டா, அவுட்டு வாயா அப்படின்னு சொல்லி ஷாரன் வாயில அடிச்சுட்டான் ப்ரோ. ஷாரன் தண்ணி வண்டி ஆசை எடுக்க வந்து தண்ணி வண்டி அகாலோட இது என்ன ஷாரனே அவ்வளவுதானா? டமக்கிடி பாடி டிமிக்கிடி பாடி பாப்பாவா மைக் ஆன் பண்ண போட்டுருவான் எப்படியாவது ப்ரோ. பர்த்டேக்கு என்ன பண்ணீங்க? என்ன ஸ்பெஷல் ப்ரோ? நேத்து ஒண்ணுமே பண்ணல. டிசம்பர் 30 ஆரம்பிச்ச லைவ் நேத்து தான் ப்ரோ. நைட்டு ஒரு 2 மணிக்கு முடிச்சுட்டு போய் தூங்கினேன். 4 நாள் லைவ் அடிச்சுட்டா காரண அடிச்சுட்டுடா அவனை கார்ல வரும்போது அடிச்சுட்டு தெரியுமா? அவன் லைட்டா வந்து உயிர் கம்மி ஆயிடுச்சு. எனக்கே ஆச்சரியம்டா. அப்பா என்ன ப்ரோ ஷாரன் பிரைஸ் ஜெயிச்சிருவானா? ஸ்பைடி இன்னும் 8 கில்லே தான் ப்ரோ இருக்காரு. ஸ்பைடி ஒரு திறன் வாய்ந்த பிளேயரா இருப்பாரா? நம்மளோட பர்த்டே ட்ரீட்டோட முதல் பரிசு இவருக்கு தான் போகுமா? பாப்போம் லெட்ஸ் see. முதல் பரிசுல 5வது பரிசு. நேத்தே நம்ம கேள்வி கேட்டு கொடுத்தோம். இன்னைக்கும் எனக்கு கேள்வி கேட்டு கொடுக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. பட் ஆனா கேள்வி கேட்டு கொடுத்தா அது திறமைக்கு பரிசா அப்படின்றது மாதிரி தெரியல. அது வெறும் ஏதோ ஒரு பரிசு கொடுக்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் திறமைக்கு பரிசு சூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அண்ணன் அடிச்சாருப்பா ஜெயிச்சாருப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் இன்னோவேட்டிவா கொடுத்தேன். கேள்வி கேட்டு பரிசு கொடுக்கணும்னாலும் ஓகே தான். எனக்கு ஜாலி தான். எனக்கு மொத்தத்தில் எனக்கு வந்து பர்த்டே ட்ரீட் கொடுக்கணும். உங்க கூடயே தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஜாலியா ஒரு பர்த்டே ட்ரீட் போடே அப்படின்னு இன்ஸ்டால தான் தாங்க முடியல. அவ்வளோ பேர் ப்ரோ பா. ஒருத்தெல்லாம் இப்போ சில பேர்லாம் ரீசனபிளா வந்து கேட்டாங்க வந்து எனக்கு வந்து 2 வீலர் இந்த ஹெல்மெட் வாங்கி கொடு ப்ரோன்னு ஒருத்தர் லிங்க் அனுப்பினான். லிங்கை தொட்டு பார்த்தா 38,000. உம்மால 38 வரைக்கும் ஹெல்மெட்டாடா அப்படின்னு. ஒருத்தர் வந்து ஐஃபோனோட ஹெட்ஃபோன் வாங்கி கொடுங்க ப்ரோ அப்படின்னா அது 1500 தான். சரி ஓகே நான் தான் சொன்னேன் சரி ஓகே நான் ட்ரை பண்றேன் நானே அப்படி. இன்னொருத்தன் ப்ரோ நோட்டு போட்டு எழுதி வச்சிருக்கான் ப்ரோ. உங்களுக்கு காட்டுமா அது? நேற்று ஒருத்தன் வந்து டெக்ஸ்டர் நினைக்கிறேன் அவன் நோட்டு போட்டு எழுதி வச்சிருக்கான் ப்ரோ. கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னு அவ்வளோ சொல்றான். வந்து இவ்வளோ தயாரா வந்தேன் ஜஸ்ட்ல மிஸ் ஆயிட்டான் அப்படின்னு. என்ன அது இதுக்கெல்லாமாடா எஃபர்ட் போடுவீங்க அப்படின்னு இருந்துச்சு ப்ரோ. எனக்கு நோட்டு போட்டு வந்துக்கிறான் ப்ரோ. நோட்டு போட்டு அது எழுதி வைக்கிறான். இம்புட் ஃபாலோவர்ஸ் இவ்வளவு சிக்கன் டின்னர் இத்தனை நாள் எடுத்தாங்க, இவ்வளவு சிக்கன் டின்னர் அடிச்சிருக்காங்க, இவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்கு அப்படின்னு. அடப்பா இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னு தோத்துட்டேன். நம்ம ஆளுங்களே ஐக்கியம் அதிகமானவன் ஜெயிச்சிட்டான் பாத்தீங்களா? அந்த மாதிரி இந்த மாதிரி அது சொல்றான். நேத்து நான் ஜெயிச்சிட்டேன்னா லைவ்லயே நான் தெம்பா சொல்லியிருப்பேன். பட் ஜெயிக்காம போனதுனால நான் இப்ப சொல்லிட்டேன் அப்படின்னா நான் சொன்னேன் இன்னைக்கும் இருக்குடா, இன்னைக்கு நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன் நானு. ஓகே அப்ப நான் இன்னைக்கு ஜெயிக்கிறேன் அப்படின்னா பாப்பா இன்னைக்கு ஜெயிக்கிறேன் நானு. அதை பத்தி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வராது. பிகாஸ் நிறைய சேனல்ல இப்பெல்லாம் ரொம்ப ஒஸ்டா தான் பேசுறாங்க தலை. அப்படிலாம் இல்ல ப்ரோ. ப்ரோ இப்படி வந்து நீங்க மூங்கில் வளர்ற வரைக்கும் எந்த அறிகுறியும் தெரியாது. டப்புன்னு வெளியே வந்தோம்னா பெருசா வளர்ந்துடும். அந்த மாதிரிதான் பிரச்சனை வந்து இருக்க வரைக்கும் எதுவும் தெரியாது. திடீர்னு டப்புன்னு இந்த மாதிரி தேத்து தாத்து அப்படின்னு பேசிட்டு ஏன் பிடிக்கணும்னா டக்குன்னு பிடிச்சிருவாங்க. அதெல்லாம் அசால்ட்டு தான். அதெல்லாம் வேணாம். அது இல்லாம நம்ம பர்ஸ்ட் அவுட்டா ஆற மாதிரி இருந்தா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இப்போ எனக்கே வந்து ஒரு பையன் வந்து அனுப்பிச்சுட்டான், பாருங்க ப்ரோ இந்த மாதிரி உங்களை வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க அப்படின்னா நான் வந்து சொன்னேன் சரிடா கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ எனக்கு ரைட்ஸ் இருக்கா? எனக்கு ரைட்ஸ் இருக்கா நான் வந்து திருப்பி கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு? எனக்கு அந்த ரைட்ஸ் கொடு, நான் பேசி காட்டுறேன். இன்னைக்கு 6 மணிக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு 6 மணி வரைக்கும் 24 மணி நேரமும் தேயிலேருந்து ஆரம்பிச்சு தேயிலே கூட 24 மணி நேரம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி காட்டுறேன். ஆனால் எனக்கு அந்த ரைட்ஸ் இல்லையே, நம்ம போய் என்ன பண்ண முடியும்? இது வந்து இன்னிக்குவலாக இருக்கு. நம்மளை திட்டவங்களை கூட திருப்பி திட்டக்கூடாது, கடந்து போயிடுறதா பெட்டர் கைஸ், பெட்டர். நம்ம திரும்பி திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஐயோ மதன் டாக்ஸிக்கா போகுது. அதான் ப்ரோ மைலோ ப்ரோ வந்து ஒரு வாய்ஸ் சேட் அனுப்பிச்சுட்டாரு. ஒரு 15-16 நிமிஷம், 1 செகண்ட் கூட, அதாவது ஒரு
அந்த ஒரு ஒரு கூட்டம், ஒரு பொட்டத்தாய் கூட்டம் சொல்லுதான் இந்த மாதிரி மதன் ப்ரோக்கு ஏன் ஸ்பான்சர் பண்றீங்க, மதன் ப்ரோக்கு ஏன் வந்து சூப்பர் சாட் பண்றீங்க, மதன் ப்ரோக்கு ஏன் மிஷின் கொடுக்குறீங்க, அவர் வந்து திட்டுவாரு, அவர் எதுக்கு, அவருக்கு போய் எதுக்கு பண்றீங்க, அவர் வந்து 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு, அவர் ஒரு பெரிய யூடியூபர், அவருக்கு இது கிடையாதா, இது கிடையாதா அப்படின்னு ப்ரோ இப்படிலாம் பேசி வச்சிருக்காங்க ப்ரோ. அவரு ஒரு வருஷமா என் சேனலே பார்க்கலையாம், ஒரு வருஷமா என் சேனலே பார்க்கலையாம். அப்புறமா எதர்ச்சியா பார்க்கும்போது அப்புறமேட்டு தான் சொல்றாரு, எனக்கு வந்து பிடிக்காது, எனக்கும் வந்து டாக்ஸிக்கா பேசினா பிடிக்காது. ஆனா பார்த்தா அவர் வந்து அவரை திட்டுறவர் தான் திருப்பி திட்டுறாரு, ஏன்னா வரம்பரெல்லாம் பிடிச்சி வம்பிழுத்துட்டு இருக்காரு அப்படின்னு. அப்புறமேட்டு தான் அவர் வந்து எனக்கு மிஷினே கொடுக்க ஆரம்பிச்சானா. ஆனா அவரு அந்த மாதிரி அது தெரிஞ்சுட்டு வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகி போச்சு. ஒரு வருஷம் எனக்கு மிஷின் நஷ்டம் இல்லையா, ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளவு நஷ்டம் இல்லையா, எவ்வளவு ஒரு growth நம்ம மிஸ் பண்ணது இல்லையா, எவ்வளவு டிராஃபிக் வச்சிருக்கலாம், எவ்வளவு இது வச்சிருக்கலாம். அந்த மாதிரிலாம் பொட்டைன்னு இருக்கானுங்க ப்ரோ. இவங்களுக்கு ஏன் பண்ற, எவனுக்கு எவன் பண்ண, எவனும் எவனோட பண்றது நிறுத்த முடியாது. அவன் வேலைக்கு வருவான், அவன் பண்ணுவான், அவன் முடிஞ்சது சம்பாரிச்சு போறான். இவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு யாரும் கொடுன்னு சொல்லலாம், யாருக்கும் போய் கொடுக்க கூடாதுன்னு சொல்லவே கூடாது. அது பெரிய பிரச்சனை மாட்டிக்கும். எப்பவுமே கொடுங்கன்னா சொல்லணும், ரீட்ரை கூட பண்ண சொல்லுங்கன்னா சொல்லணும், ஆனா கொடுக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய ஒரு இது. அந்த மாதிரி அதான் சொன்னாரு, இந்த மாதிரி எவ்வளவு பேர் உங்களை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்களோ, எவ்வளவு பேர் வந்து உங்களை எந்த மாதிரி நினைக்கிறாங்களோ அப்படின்னு. நான் வந்து சிம்பிளா சொல்லிட்டேன், இப்போ நான் உங்களை எப்படி நான் வந்து காலைல இருந்து நைட் வரைக்கும் ஸ்ட்ரீம் போட்டு ஜெயிச்சனோ, அதே மாதிரி யார் என்னை பத்தி என்ன பேசினாலும் நான் ஜெயிச்சிருவேன். நான் மறுபடியும் 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 என் வேலையை நான் பார்த்து நான் ஜெயிச்சிருவேன், எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு. அதே தான் எண்ட் ஆஃப் த டே கடைசியில் மைலோ ப்ரோ நம்மகிட்ட தானே இருந்தாரு, நமக்கு தானே எல்லாமே கிஃப்ட் கொடுத்தாரு, நமக்கு தான் எல்லாமே பண்ணாரு, அவ்வளவுதான். இதுதான் நான் நம்புறேன், நம்ம வேலையை பார்க்குறோம், நம்ம ஜெயிக்கிறோம், அவ்வளவுதான். பிலேட்டட் பர்த்டே விஷஸ் ப்ரோ, திஸ் இஸ் த வே. தேங்க் யூ சோ மச் ப்ரோ, தேங்க் யூ சோ மச் ஃபார் தி சூப்பர் சாட் தல, நன்றி தல, தேங்க் யூ சோ மச் விஷ் ப்ரோ. ப்ரோ நான் வீடியோ ஒன்று இருக்கும் தல, நம்ம இந்த லாஸ்ட் செக்ஷன்ல ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோவில் கமெண்ட் பண்றீங்கன்னா உங்க கமெண்ட்டுக்கு நான் வந்து அப்படியே ரிப்ளை பண்ணிடுவேன் ப்ரோ. 2026 பர்த்டே வாஸ் a memorable day. நான் சொல்றவன் கையடிப்பான், நான் அடுத்த நாள் காலைல லைவுக்கு வந்துடுவேன். காலைல வந்து 8 மணில இருந்து அடுத்த நாள் 2-3 மணி வரைக்கும் உட்காந்து 17 மணி நேரம் லைவ் போட்டு போயிடுவேன். சொல்றவனுக்கு பொறாம சூத்தியா கையடிப்பான், உட்காந்து ராத்திரி போல கையடிச்சு 2 மணி நேரம் ஸ்ட்ரீம் போடுறதுனால வெற்றி பெற முடியாது, வியூஸ் எடுக்க முடியாது, ட்ரெண்டிங்ல வர முடியாது, எதுவுமே வர முடியாது. அதனால ஏதாவது சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். பொட்டையன் வேலை பார்க்கறதுக்கு இங்க ஒரு கூட்டம் இருக்குது. உட்காந்து சூத்து வலிக்க ஸ்ட்ரீம் போடுறா பொட்டையானா எவனும் போட மாட்டான். அதை பண்ண சொல்லுங்க, அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். குஞ்சுமணியை பிடிக்கும், ஐயோ நான் எங்கே போகிறது, என் குஞ்சுமணி நானே குஞ்சு கூட 4 வாட்டி தப்பிக்கணும் இல்லையா, வேலை மட்டும் செய்ய மாட்டேன் அப்படின்னா, வேலை செய்யாத வெற்றி வரும்னா சூத்துல தான் வெற்றி வரும். என்ன ப்ரோ முறையா சேரன் ஜெயிச்சிருவானா? ஓடு வெறி. சேலம் சுகு இனிய மாலை வணக்கம். இப்பதான் வந்தேன் ஆஃப்டர் பிளேயிங் கிரிக்கெட். ஓ சூப்பர் தல. எந்த கிரவுண்ட் ப்ரோ, எந்த கிரவுண்டு போனீங்க? மதன் உங்க பர்த்டேக்கு மட்டும் எவ்வளவு சூப்பர் சாட் வந்துச்சு? அதெல்லாம் நமக்கு தேவையில்ல தல, வந்துச்சா அவ்வளவுதான் முடிஞ்சு, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. கணக்கெல்லாம் போடக்கூடாது, கணக்கு நமக்கு எதுக்கு? நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும். பானையை நம்ம போனா அவ்வளவு பேர் மிஸ் பண்ணாங்களே, அதை பார்த்தல, அதான் முக்கியம். தூக்குதா தம்பி, தூக்குதான்னு கேக்குறேன், தூக்குதா. ஓடி போய் கீழே குத்துட்டாங்க. தூக்கு தம்பி, உனக்கு தூக்கிருச்சு.
அவரும் காலியா எல்லாமே காலி. போட்டு கிசா ப்ரோ இருக்காரு, பொறுமையா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓ என்ன கிசா ப்ரோ அடிச்சிட்டாருண்ணே பின்னாடி இருந்து. அதான் எனக்கு அடி வந்து மொத்தமா விழுந்துச்சு. தண்ணி வண்டியில சுத்திட்டு இருக்காரு யஷ்வந்த் ப்ரோ. ஃபால்கன் தண்ணி வண்டி. தா 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 தா. wolf ஓஜி பிஆர்டிஎம். ஓபன் ஜோன். அடி வாங்கிட்டு செத்துட்டு வந்து அந்த பிஆர்டிஎம் வந்து நின்னுச்சு இல்லங்கண்ணா. ஆமா ஆமா அதுல இருந்து அப்படியே நிக்குதுங்கண்ணா. நான் ரீஃப்ரெஷ் கூட பாதுற வந்து கிளவுட் கிசா 7 கில்லு. கிசா கைஸ் இந்த பாரு கிசா உல்ஃப் மேல வந்து கிறிஸ். 3 பேர் கைஸ். 3 பேர் முக்கோண காதல் கதை நடந்து கொடுக்கிறது. ஆனா உல்ஃப் கிட்ட பாத்தீங்கன்னா பிஆர்டிஎம் இருக்கு. உல்ஃப் பாத்தீங்கன்னா கிறிஸ்ஸா பாத்துட்டான். கிறிஸ் அதிகமா மாட்டானா. உல்ஃப்ட ஜோன் இன்னும் 16 மீட்டர் உல்ஃப் போகணும், உள்ள போகணும். கிசாவும் இன்னும் உயிரோட தான் இருக்கான். கிசா பர்த்டே ட்ரீட் வாங்கிடுவானா? டு யூ திங்க் கைஸ் கிசாவோட வெற்றியா? கிளவுட் ஆம்பர் கிசா அடிச்சிட்டான் கைஸ். கிசா அடிச்சிட்டான். ஜோனுக்குள்ள வந்துட்டான். உல்ஃப் ஓதி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3 கில்லோட உல்ஃப் ஓதி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல கிசா வேற நேடு மல்டிபிள் நேட் வீசிட்டு இருக்கான். மல்டிபிள் நேட் போட்டுட்டு இருக்கான். மாருக்கா ஒரு நேடு, குறுக்கா மறுக்கா ஒரு நேடு, மறுக்கா குறுக்கா ஒரு நேடு. நேடு வந்து கொண்டே இருக்கு. அவ்வளவுதான், பார்த்தாவே தெரியுது கிசா தான் நினைக்கிறேன். கிசு இன்னும் எகிரி போடுறானே. ஐயோ அந்த வண்டியில உட்காந்து போறாரு குப்புனி போ. ஓடு பழக்கிறாப்ல. ஏய் என்னடா பண்றானே அவன். ரெண்டு பேருமே தரமான போயிட்டு எடுத்துட்டு இருக்காங்கடா. அவ்வளவுதான் கிசா வெற்றி பெற்றானா? இல்ல இல்லடா அவன் ப்ரோ என்ன பண்றது? என்ன ப்ரோ நடக்குது? ஐயோ இப்ப மட்டும் உல்ஃப் ஜெயிச்சான்னு வச்சுக்க அவ்வளவுதான். யாருன்னு வெற்றி? உல்ஃபோஜி ப்ரோ மிக்கடி பாடு எங்க ஆளுங்கனாவே தரமாதான் இருப்பாங்க. வேற மாதிரி